ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WPL 2025 4th மேட்ச்சு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ஆர்சிபிக்கு நடக்கக்கூடிய மேட்ச் தான். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 மேட்ச், இது வந்து 4th மேட்ச்சு, நான் 3rd கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 3 மேட்ச்சில் உங்களுக்கு யூனிவர்சல் கேப்டனே கொடுத்துக்கலாம். பவுலிங் இவங்களே பவுல் பண்ணுவாங்க, பேட்டிங் இவங்களே பேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பவுலர்ஸ் இருப்பாங்க. காஃபும் அதுக்கப்புறம் ஜெஸ் ஜான்சனும் உள்ளே வந்தாங்கன்னா இன்னுமே ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆகும். ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு கஷ்டமான மேட்ச் இது. ஈஸியாக நம்ம 10 பிளேயர் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு பவுலிங்கில் மட்டும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக் எடுத்து வின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். கேப்டன் வந்து நம்ம வித்தியாசமாக கொடுக்க தேவையில்லை, அந்த யூனிவர்சல் கேப்டன்லேயே கொடுக்குற மாதிரி. இந்த மேட்ச் வந்து ரியல் டெஸ்ட்டாக இருக்கும். கிராண்ட் லீக்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்ச்சு. நல்லா நீங்கள் யோசிச்சு டீம் எடுத்திங்கன்னா ஜிஎல் வந்து வின் பண்ணலாம். 17 பிப்ரவரி 7:30 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச். அதே வடோதரா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்சையும் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பெங்களூர், மும்பை, லக்னோன்னு சொல்லி மேட்சஸ் மாறும். இப்போதைக்கு இந்த 4th மேட்ச்சுமே இங்கே தான் நடக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி ரெண்டுமே வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சேம் கிரவுண்டில் சேசிங்கில் வின் பண்ண டீம் தான் வந்து டிசியும் ஆர்சிபியும். ஆர்சிபிக்கு ரிச்சா கோஸு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. அதில் அவங்களுக்கு ஃபஸ்ட் பால் கேட்சை ட்ரா பண்ணியிருப்பாங்க, அதை பயன்படுத்தி அவங்க பெரிய இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணி கொடுத்தாங்க. டிசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 ரன் அவுட், எம்ஐ ரன் அவுட் தான் பண்ணாங்க. நான் அதை வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், அது ரன் அவுட் தான். ஆனால் எப்படி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த 3rd அம்பையர் பார்த்தீங்கன்னா எப்படி அதை நாட் அவுட் கொடுத்தாங்கன்னு இன்னுமே எனக்கு புரியவே இல்லை. அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, விக்கெட் வந்து ஃபுல்லாக கீழே விழலை, ஸ்டெம்புக்கு மேலேயே வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து புரியவே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அது அவுட் இல்லைன்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 3மே வந்து அவுட்டு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் நாட் அவுட் தான் வந்து அந்த காயத்ரியா இல்லை ஜனனியான்னு தெரியல, ஏதோ ஒரு அம்பையர் அவங்க வந்து நாட் அவுட் தான் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து எம்ஐ தோற்றாங்க. அப்படி இல்லாட்டி டிசி வந்து ரொம்ப வந்து சிறப்பாலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ண மாதிரி அந்த மேட்ச்சில் இல்லை. பட் ஜெஸ் ஜான்சனும் காஃபும் வந்தால் தரமான ஒரு டீம், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பேட் பால் ஆன் ஆப்பு உங்களுக்கு லீடர் போர்டும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் கிவ்அவேஸும் கொடுத்துட்ருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். டிடிஎஸ் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் டைரெக்டாக உங்கள் பேங்க்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஜிஎஸ்டியும் உங்களுக்கு இந்த ஆப்பில் இல்லை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, லீடர் போர்டெலாம் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டோகே டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லையுமே லிங்க் இருக்கும். இப்போ நம்ம டெல்லிக்கும் பெங்களூருக்கும் லாஸ்ட்டாக சீசனில் நடந்த ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சீசனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 2 மேட்சுமே பார்த்துருப்பீங்க. ஆர்சிபியில் ஸ்மித்தி மந்தனா ஃப்ளாப்பு ஃபஸ்ட்டு மேட்ச் 2025 WPLல. சஃபாலி வர்மா பயங்கரமாக ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. மெக்லானிங்கோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. ஸோ டொமஸ்டிக்லி சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. இனிஷியல் ஸ்விங்கில் ரேணுகா சிங் விக்கெட். ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த ஸ்கோர் கார்டில் எப்படி பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத. ஜெஸ் ஜான்சன் 3 விக்கெட்டு. இந்த மேட்ச்சில் அவங்க ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க அலெக்ஸ் கேப்சிக்கு பதிலாக. அடுத்தா காஃபு 2 விக்கெட்டு, அருந்ததி ரெட்டி 2 விக்கெட். போன மேட்ச்சில் அருந்ததி ரெட்டி 4 ஓவர்ஸ் போல் பண்ணி விக்கெட்டே எடுக்கலை. இப்போ காஃபும் ஜெஸ் ஜான்சனும் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் 4 ஓவர்ஸ் கோட்டா முடிப்பாங்க. அப்போ அருந்ததி ரெட்டி ஓவர்ஸ் குறையலாம், அதேமாதிரி சீகா பாண்டியோட ஓவர்ஸ் குறையலாம், ராதா யாதவ் ஓவர்ஸும் குறையலாம். ஸ்மித்தி மந்தனா 74 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஸ்மித்தி மந்தனாக்கு அருமையாக இருந்திருக்கு. ஆனால் WPLன்னு வந்தாலே ஆஃப் ஸ்பின்னர் தூக்கி போட்டால் அவுட் ஆகிற அந்த ஒரு வீக்னஸ் கண்டினியூ ஆகுது. ஜெஸ் ஜான்சன் பேட்டிங்லேயும் சூப்பராக ஆடிருக்காங்க. அடுத்து இந்த சைடில் பார்ப்போம். சஃபாலி வர்மா 2 மேட்ச்லையுமே சஃபாலி வர்மா சிறப்பான ஒரு இன்னிங்ஸ். மெக்லானிங்க்கு பதிலாக ரிஸ்க் எடுக்கிறவங்க சஃபாலி வர்மா கூட ட்ரை பண்ணலாம். சேம் பவுலிங்கில் சோஃபி மாலினி 3 விக்கெட், ஷியாங்கா பாட்டில் 4 விக்கெட், ஆசர் சோபனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விக்கெட். இதில் முக்கியமான ப்ராப்ளமே ஆர்சிபிக்கு இந்த 3 பேருமே கிடையாது. அதேமாதிரி சோஃபி டிவைன் 4 பேருமே இன்ஜுரி. ஸோ சோஃபி டிவைன் வந்து பர்சனல் ரீசன், இவங்க 3 பேருமே இன்ஜுரினால வெளியே போயிட்டாங்க.
ஷீகா பாண்டே வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. எல்லிஸ் பெரி 35 ரன் ஓவர்ஸ் போடல. நான் போன மேட்சே வந்து எல்லிஸ் பெரி ஓவர் போடுவாங்க சொல்லியிருப்பேன். பட் அவங்க ஓவர்ஸ் வீசலை. பார்க்கலாம் இந்த மேட்சை வந்து ஓவர் போடுறாங்களா அப்படின்றத. வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆன் டைமில் ஏதாவது ரிப்போர்ட் கிடச்சிச்சின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் எல்லிஸ் பெரி ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். கன்சிஸ்டன்ட் வந்து ஆடுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. வேர்ல்டுலேயே அவங்க தான் கன்சிஸ்டன்ட் பிளேயரு. பட் இந்த T20 மேட்ச்னு வரப்போ டக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஃப்ளாப் ஆவாங்க. அப்படி இல்லாட்டி பெரிய இன்னிங்ஸ் போகக்கூடிய ஒரு பிளேயராக தான் ஆடிருக்காங்க. இன்னொரு மேட்ச்சும் பார்க்கலாம். அந்த மேட்ச்சில் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் வந்து 58 ரன்னு, கேப்சி 48, மெக்லானிங் 29, அதுலேயும் ஸ்ரீலங்கா பட்டேல் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கேப்சி ஒரு விக்கெட்டு, ரிச்சா கோசு 51, எல்லிஸ் பெரி 49. 2 மேட்ச் எல்லிஸ் பெரி பேட்டிங் டீசன்ட் ஆடிருக்காங்க. பவுலிங் போடலை. அப்படியே போட்டிருந்தாலும் விக்கெட் எடுக்கலை அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிளேயிங் 11 வந்து பார்ப்போம். மெக்லானிங்கு, சஃபலே வர்மா, காஃபு, சதர்லாந்து, அடுத்து ப்ரியூஸு, நெக்ஸ்ட்டு ஜெஸ் ஜான்சன், ஜெனிமா ரோட்ரிக்ஸு, மின்னு மணி, ராதா யாதவ், ஷீகா பாண்டே, அருந்ததி ரெட்டி. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம். போன மேட்ச்சில் அலெக்ஸ் கேப்சி ஆடினாங்க, அப்புறம் இன்னொரு பிளேயர் ஆட வச்சாங்க. நீங்கள் என்ன ஒரு இப்படி பிளேயிங் 11 கொடுத்துருக்கீங்கன்னு. வாய்ப்பு அதிகம்தான். காஃபும் ஜெஸ் ஜான்சனும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு அதிகம். கேப்சியை பெஞ்சில் வைப்பாங்க. வச்சுட்டேன்னா மின்னு மணியை 4 ஓவர்ஸ் கொண்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதனால் மின்னு மணியே போதுமானது தான். ஷீகா பாண்டே சூப்பராக போல் பண்ணி 2 விக்கெட் எடுத்தாங்க. இங்கே அருந்ததி ரெட்டி விக்கெட் எடுக்கல. அவங்க ஓவர்ஸ் குறையலாம் காஃப் உள்ளே வந்தாங்கன்னா. ஏன்னா 4 ஓவர்ஸ் கோட்டாவில் ஆனபிள் சதர்லாந்து, அடுத்து பார்த்தோம்னா காஃப் 2 பேருமே 8 ஓவர் முடிப்பாங்க. ஜெஸ் ஜான்சன் 4 ஓவர்ஸ் முடிச்சிருவாங்க. அப்போ டெத்தில் வந்து ஜெஸ் ஜான்சன் தான் பவுல் பண்ணுவாங்க. அப்போ அருந்ததி ரெட்டிக்கு வேலையே இல்லை. சேம் ஷீகா பாண்டே பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க, காஃபு பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க. 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து விக்கெட் கிடைக்கும். அப்போது அருந்ததி ரெட்டி வந்து ஓவர்ஸை ஃபுல்லாமே கட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு காஃப் அதிக ஓவர்ஸ் வந்து வீசிடுவாங்க, 4 ஓவர்ஸ். காஃபு, ஆனபிள் சதர்லாந்து, ஜெஸ் ஜான்சன், இதில் டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆனபிள் சதர்லாந்து, ஜெஸ் ஜான்சனுக்கு அதிகமாக இருக்கும். ஷீகா பாண்டேவை முன்னாடியே கூட முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பவுலிங் காம்பினேஷன் மாறும். மின்னு மணிக்கு 4 ஓவர்ஸ் கிடைக்குமா இந்த மேட்ச்லன்றதும் டவுட்டு தான். எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அலெக்ஸ் கேப்சி வந்து ஆடுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஜெஸ் ஜான்சனோ காஃபோ ஆடலைன்னா கீழே இருக்கக்கூடிய இந்தியன் பவுலர்ஸ்க்கு அதிகமான ஓவர்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம ஆர்சிபியோட பிளேயிங் ஒன்று பார்ப்போம். எல்லாருமே இன்ஜுரி. ஸோ அதனால் சின்ன சின்ன பிளேயர்ஸை தான் உள்ளே மாற்றி ஆட வைப்பாங்க. மேபி மாற்றங்கள் எப்படி இருக்கலான்றதையும் சொல்கிறேன். ஸ்மித்தி மந்தனா, இங்கே சோஃபி டெவினுக்கு பதிலாக வந்த டான் வைட்டு புவர் பிளேயர் தான், ரொம்ப பெரிய சிறப்பான பிளேயர் கிடையாது. பட் ஆனால் என்னென்னா இப்போதைக்கு இருக்க நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி இன்னும் எல்லா ஆப்ஸ்லேயும் வரல. இவங்க குயிக்காக அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா 4, 6ன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் கூடும். ஆனால் அவுட் ஆனால் டக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லிஸ் பெரி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது. ஆன் டைம் பார்க்கலாம் ஏதாவது ரிப்போர்ட் கிடைக்குதான்னு. ராகவி பிஸ்ட்டு, அடுத்தா ரிச்சா கோசு, கனிகா அஞ்சுவை ஆல்ரவுண்டராக பயன்படுத்துகிறாங்க. வேகம் அவங்க பேட்டிங் ஆட ரொம்ப டவுனில் வருது. கிம் கிருத்து அவங்களும் பேட்டிங் ஆடுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராவட்டு, அடுத்து ஜோஷிதா, நெக்ஸ்ட்டு ரேணுகா சிங். இவங்களோட இதில் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டா முடிக்க போகிறது ரேணுகா சிங், கிம் கிருத்து, அடுத்ததான் வந்து வேகம். இவங்க இப்படினாலும் கம்பல்சரி அவங்க ஓவர்ஸை முடிச்சிருவாங்க. இப்போது எல்லிஸ் பெரி வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ 16 ஓவர்கிட்ட இவங்களே பவுல் பண்ணுவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸை தான் கனிகா அஞ்சு, அதுக்கப்புறம் ராவட்டு, ஜோஷிதா வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக. அப்படி எல்லிஸ் பெரி வந்து பவுல் பண்ண மாட்டாங்கன்னா கனிகா அஞ்சும் அதிகமான ஓவர்ஸை வீசுவாங்க. ராவட்டும் ஜோஷிதாவும் கம்மியான ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பட் ஆர்சிபி டீமு போன மாதிரி ஜெயித்தாலும் ஒரு வீக்கஸ்ட்டு ஒரு லைனப்பாக தான் தெரியுது. மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்மித்தி மந்தனாவும் ஏர்லியாக ப்ரெஷரில் அவுட் ஆகிறாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து தோற்றுட்டே இருந்தால் ரொம்ப ப்ரெஷர் ஆவாங்க. கேம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய அப்படின்னா எல்லிஸ் பெரி தான். அவங்களுமே பவுல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பிக்கப்புன்றது கிடைக்கும். ரிச்சா கோசு சேசிங்கில் நல்லா ஆடுவாங்க. பட் ஏர்லியாக சான்ஸ் கொடுப்பாங்க போன மேட்ச் மாதிரியே. அதில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆர்சிபிக்கு இருக்கும். என்னை பொறுத்தவரையே டிசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். காஃபும் ஜெஸ் ஜான்சனும் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக டெல்லி தான் ஜெயிப்பாங்க. ஆர்சிபியோட இன்எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கும். சஃபாலி வர்மா, மெக்லானி 2 பேருமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான்.
சஃபாலி வர்மாவோட ஃபார்ம் புவராக இருந்துச்சு. பட் டொமஸ்டிக்கில் நல்லா ஆடி இப்போ வந்திருக்காங்க. குயிக்காக அடிக்க பார்ப்பாங்க. என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா, ரேணுகா சிங், கிம் கிருத் 2 பேருமே பாலை மூவ் பண்ணுவாங்க. பாலை மூவ் பண்ணாலே மெக்லானியும் சரி சஃபாலி வர்மா சரி ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. எம்ஐக்கு எதிராகவே பார்த்துருப்பீங்க. இஸ்மாயில் போல் பண்ணுறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. அதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ பேட்டர்ஸை நீங்கள் குறைச்சி எடுக்கிறப்போ மெக்லானி, சஃபாலி வர்மா கொஞ்சம் யோசிங்க. மெக்லானி சேசிங்கில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சஃபாலி வர்மா லாஸ்ட்டாக ஆடினப்பையும் ஆர்சிபி கூட டீசெண்டாக ஆடிருக்காங்க. பட் அப்போ ரேணுகா சிங் ஃபார்ம்லேயே இல்லை. கிம் கிருத் மாதிரி ஒரு பிளேயரும் இல்லை. ஸோ பார்ட் டைம் பவுலர் மாதிரி சோஃபி டிவைன் அவங்க தான் பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு சஃபாலி வர்மா தப்பிச்சு ஆடலாம், ஹிட் ஆர் ஃப்ளாப்னு. பட் மெக்லானிங்கு சேசிங்கில் மோஸ்ட்லி கஷ்டப்படுறாங்க. மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். காஃப், ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங். இதில் காஃபை பொறுத்தவரைக்கும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஹையஸ்ட்டு ஸ்விங்கை வச்சு எப்படியோ வந்து விக்கெட்டுன்றதை எடுக்கிறாங்க. இந்த சைடில் அவங்களுக்கு வீக் லிங்க்குன்னு பார்த்தோம்னா டான் வைட்டு, ஸ்மித்தி மந்தனா ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் ஆகிறாங்க. அதேமாதிரி ஹை ஸ்விங் ஆனாலும் ஃபஸ்ட் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ செகண்ட் பவுல் பண்ணால் காஃபோட பவுலிங் ரொம்பவுமே முக்கியம். சப்போஸ் காஃபும் ஆடலை, ஜஸ்டான்ஸ்லாம் ஆடலை அப்படின்னா நீங்கள் அட்வான்டேஜாக டான் வைட்டை கூட வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவர் பிளேயில் சீக்கா பாண்டே மூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் காஃப் வந்து பயங்கரமான ஒரு பாலை மூவ் பண்ணக்கூடியவங்க, அதையும் யோசிச்சுக்கோங்க. இங்கே காஃப் ஆடினா பெட்டர் கேப்டன் சாய்ஸு. அப்படி ஆடலைன்னா ஆனபிள் சதர்லாந்துன்னு போய்க்குங்க. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் நல்ல சிறப்பான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஜெஸ் ஜான்சன் ஆடினா அவங்களுக்கும் போகலாம். ஸோ ஜெஸ் ஜான்சன், ஆனபிள் சதர்லாந்து, காஃபு, ஜெனிமா ரோட்ரிக்ஸோட பேட்டிங் ஆர்டர் மாற்றி அப்பு டவுனுன்னு போகலாம். ஸோ சேசிங்கில் மட்டும் ஜெனிமா ரோட்ரிக்ஸை பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நிறையா டைம் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காங்க. ஓடிஏ ஃபார்மெட்டுக்கு ஒரு பெட்டர் பிளேயர். பட் T20 ஃபார்மெட்டுக்கு அவங்களுக்கு லக்கு தேவைப்படும். ஏதாவது ஒரு கேட்சை ட்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் கேம் எடுத்துகிட்டு போவாங்க. பிரிஸ்பேன் ஹீட் உமன்ஸ்க்கு அவங்க ஆடினப்பயுமே அப்படி தான். ஒரு மேட்ச்சில் கேட்ச் 2 கேட்ச் ட்ரா பண்ணக்கப்புறம் பெரிய ரன் போவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆவாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஜெனிமா ரோட்ரிக்ஸை பிக் பண்ணிக்கோங்க. பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் தான். பேட்டிங் ஆர்டரை பொறுத்து தான் நம்ம பிக் பண்ண முடியும். ராதா யாதவுக்கான பவுலிங்ன்றது குறையுது. பட் மேபி இந்த சைடில் ஓரளவுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்கலாம் ஓவர்ஸு. ஆனால் இந்த கிரவுண்டில் பேசர்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கிது. அதுக்கப்புறம் பேட்டர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. வேகம் டபுள் ஆப்ஷனு, பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் அடிப்பாங்க. ட்ராப் பண்ணுறது ரொம்பவுமே ரிஸ்க்கு. வேகமாக மேபி செகண்ட் பவுல் பண்ணால் ஹையஸ்ட்டு விக்கெட்டும் எடுக்கலாம். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் காஃபு, ஜெஸ் ஜான்சன், ஆனபிள் சதர்லாந்து. சேம் இந்த சைடில் ஸ்மித்தி மந்தனா, அதுக்கப்புறமா எலிஸ் பெரி பவுல் பண்ணால் அவங்கள எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சேஃப் கேப்டன் இந்த சைடு தான் இருக்காங்க. காஃப், ஜெஸ் ஜான்சன் ஆனால் அவங்கள பிக் பண்ணிக்கோங்க கேப்டன் கேப்டனா. அப்படி இல்லாட்டி ஆனபிள் சதர்லாந்து கொடுத்துக்குங்க. வைஸ் கேப்டன் சாய்ஸாக எலிஸ் பெரியோ, ஸ்மித்தி மந்தனாவோ போகலாம். ஆன் டைம் பிளேயிங் லோன் ரொம்ப முக்கியம். ட்ரம் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கனிகா அஞ்சு வந்து ஒரு ட்ரம் கார்டு பிக்கு தான். எலிஸ் பெரி பவுல் பண்ணலைன்னா, அப்படி பவுல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஓவர்ஸ்ன்றது குறையும். இனிஷியல் ஸ்விங் வந்து அதிகமாக இருக்குது. மேட்சஸ் ஆட ஆட விக்கெட் ஸ்லோவாகுது. ஸ்லோ ஆனோடனே டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஓரளவுக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு தான் யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு கிளிக் ஆகுது. அதையும் வந்து யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ரிச்சா கோசு 100% பிக்காக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறவங்க சாரா பிரியூஸை கூட ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், குயிக்காகவும் அடிப்பாங்க, லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. ட்ரம் கார்டு பிக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆன் டைம் பிளேயிங் லோன் ரொம்பவுமே முக்கியம். ஜெஸ் ஜான்சனும் காஃப் ஆனாங்கன்னா ஓவர்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்தியன் பவுலர்ஸ்க்கு குறையும். இல்லை கேப்சி தான் ஆடுறாங்க, ஜெஸ் ஜான்சன் ஆடல, காஃப் ஆடலைன்னா இவங்களோட ஓவர்ஸ் கூட அப்போது இவங்க மும்பை கூட ஆடின மாதிரியே பவுலிங் லைனப் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் பண்ணுறதை செட் பண்ணிக்கலாம். ஆர்சிபியில் ஸ்மித்தி மந்தனா ஆஃப் ஸ்பின்னருக்கு எதிராக அவுட் ஆகிறாங்க. இங்கே மின்னு மணியை வச்சு அட்டாக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கேப்சி ஆடினா அவங்கள வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. கொஞ்சம் டவுட்டு தான். மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாங்கன்னா கூட ஸ்மித்தி மந்தனாவை ஒரு கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் ப்ரெஷர் ஆகிறாங்க கன்சிஸ்டண்ட்டான்ற ஒரு கேட்டகரியில் கூட நம்ம எடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இப்போ டான் வைட்டு, எல்லிஸ் பெரிக்கு பதிலாக ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ராகவி பிஸ்ட்டை கூட ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டீமில். அதேமாதிரி இந்த சைடில் லோ பர்சன்டேஜ் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக உங்களுக்கு சாரா பிரியூஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். லோ பர்சன்டேஜ் ஒரு பிக்காக. டீம்னு பார்த்தோம்னா ரிச்சா கோஸு, அருந்ததி ரெட்டின்னு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கேன். ஸோ ரிச்சா கோஸு சேசிங் வந்தாலும் அருந்ததி ரெட்டியை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். அருந்ததி ரெட்டி நல்லா தான் போடுவாங்க. அந்த 2 பிளேயர் முக்கியமான பிளேயர் ஆடலை அப்படின்னா அருந்ததி ரெட்டிக்கு ஓவர்ஸ் கூடும். போன மேட்ச்சே நல்லா தான் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க, ஆனால் விக்கெட் தான் கிடைக்கல.
சீகா பாண்டே, அதுக்கப்புறம் ரேணுகா சிங் தாக்கூர், கிம் கிருத்துன்னு எடுத்து பேட்டர்ஸை ஓரளவுக்கு மீடியமாக எடுத்து நியூட்ரல் டீமை வந்து எடுத்திருக்கேன். நியூ ஃபேண்டசி டீமுக்கு செட் ஆகாத மாதிரி நியூட்ரலாக வந்து பிக் பண்ணியிருக்கேன். பட் இது பார்த்தோம்னா இந்த சைடு ஆனபிளாஸ் அந்த கேப்டன் கொடுத்து எல்லிஸ் பெரிய கொடுத்து எல்லா பேட்டர்ஸுமே பிக் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸை குறைச்சிருக்கேன். நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி விக்கெட்டு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுன்ற கான்செப்டில் எடுத்திருக்கேன். பட் போக போக என்னோடய கெஸ்ஸிங்கில் எது கிளியராக இருக்குது அப்படின்னா நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டமோ அது இதெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம பர்ஃபெக்டாக யோசித்து கரெக்டான பிளேயர்ஸை பிக் பண்ணாலே போதும். எந்த பாயிண்ட் சிஸ்டம்னாலும் நம்ம வின் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு பேட்டரை தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஹையஸ்ட் பாயிண்ட் இல்லை. அதே இடத்துல ஒரு பவுலர் 10 டாட் பால் போட்டு பயங்கரமாக வந்து விக்கெட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் பாயிண்ட்ஸு ஹையாக தான் போகுது. ஸோ நம்ம கான்செப்ட் அந்த பாயிண்ட் சிஸ்டமை விட்டுட்டு கிளியர் கட்டாக யோசித்தாலே போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஐ மேட்ச்சில் பார்த்தோம்னா நான் பாயிண்ட் சிஸ்டமை யோசித்து தான் மோஸ்ட்லி நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணேன். ஆனால் பவுலிங்கில் கேட்டகரியில் பவுலர்ஸ் வந்து நல்லாவே பவுல் பண்ணி 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் ஈஸியாக போனாங்க. அதனால் நியூ பாயிண்ட் சிஸ்டமில் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டுன்றது இருக்குது. இன்னும் அதுதான் கண்டினியூ ஆகும். கொஞ்ச நாட்களில் எல்லா ஆப்லேயுமே நியூ பாயிண்ட் சிஸ்டம் தான் வரும். ஃபேண்டசினா இதுதான் பாயிண்ட் சிஸ்டம்னு கொண்டு வருவாங்க மோஸ்ட்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியல் ஸ்விங்கில் ஸ்மிருதி மந்தனா டேனி வைட்டுக்கு எதிராக கண்டிப்பாக காஃபு ஒரு ஸ்ட்ரகிளை கொடுப்பாங்க. டெத்தில் ஜிஸ் ஜான்சனு சேம் இவங்க சைடில் ரேணுகா சிங் கிம் கருத்து வந்து சஃபாலி வர்மா மெக்லானிங் புவராக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெக்லானிங்கு சஃபாலி வர்மா போன மேட்ச் ஹிட் பண்ணாலுமே அந்த சாய்கா இசாக்காவை போட்டு அடித்ததுனால தான் அவங்க ஹையஸ்ட் ரன்னுக்கு டக்குன்னு போனாங்க. இதே இது 2 ஸ்விங் பவுலர்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருவாங்க. அதையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு டீமை பிக் பண்ணிக்கோங்க. காஃப் ஜெஸ் ஜான்சன் பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். அவங்க ஆடலைன்னா ஆனபிளாஸ் எல்லாம் பெட்டரான ஒரு சாய்ஸ். அடுத்த ஆப்ஷனில் ஸ்மிருதி மந்தனா எல்லிஸ் பெரி. அதேமாதிரி உங்களுக்கு ஜிஎல்ல வேகமாக கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். கிம் கருத்தை கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.